வாக்கிங் போறதுனால எப்படி உடல் எடையை குறைக்கலாம்? நெறைய நேரங்கள்ல இந்த வாக்கிங் ஒரு நல்ல எக்சர்சைஸ் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஒரு நாளைக்கு எத்தன ஸ்டெப்ஸ் வாக் போனா ஆக்சுவலி உடல் எடை குறையும்? இல்லன்னா வாக் வந்துட்டு போறது, சும்மா அப்பைக்கப்ப நடந்துட்டு வருது, அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஃபேன்சியா ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்ட் பண்ணி, அப்படியே வெயிட் லாஸ் பண்ணி, மசில்ஸ்லாம் வச்சு, ஓகே அது ஒரு கேட்டகரி தான். ஆனா சிம்பிளா ஒரு வாக் போங்க அப்படின்றது தான் நெறைய டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. நீங்க ஒரே நேரத்துல மொத்தமா ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் போக முடியலனாலும், அட்லீஸ்ட் காலையில 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், சாயந்திரம் 10 நிமிஷம், நைட் 10 நிமிஷம் அப்படின்னு பிரேக் பண்ணியாவது ஒரு வாக் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய காரணமே என்னன்னா, அவங்க நெறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துப்பாங்க. அடிக்கடி இந்த காரு, பைக் அப்படின்லாம் போமாட்டாங்களாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்களாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பஸ்ஸ பிடிக்கணும்னா வீட்ல இருந்து பஸ் வரைக்கும் நடந்து தானே போகணும். இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்கள வந்து ரொம்ப ஹெல்தியாவும் வச்சுக்குது. நீங்களுமேவும் நடந்து போக வேண்டிய இடத்துக்கு நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம். எப்பவுமே வந்துட்டு காரு, வண்டி அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா எங்கெங்கெல்லாம் நடக்க முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு நடந்துருங்க. ஆல்சோ லிஃப்ட் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் படிக்கட்டுல ஏறி போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடை அப்படின்றது உங்க உடலுக்கும் சரி, உங்க ஹார்ட்டுக்கும் சரி நிறைய பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துட்டு உங்களை வந்து ரொம்ப ஹெல்தியாவும் வச்சுக்கும். அட் த சேம் டைம் ஃபிட்டா ஆக்டிவாவும் வச்சுக்கும். நீங்க நடக்கிறதுனால உங்க உடல் எடை குறையிறது, உங்க பாடி ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த்துமேவும் ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு மூட் சேஞ்ச் ஆகுறத நீங்களே கவனிச்சு பார்ப்பீங்க. சரி, ஓகே, வெயிட் லாஸ் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் நடக்கணும், இல்ல சும்மா ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சாதாரணமா நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, which is equal to 8 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க நடந்தா உங்க உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுவே வெயிட் லாஸை நீங்க வந்துட்டு எய்ம் பண்றீங்க அப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 12,000 ஸ்டெப்ஸ், 14,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம். 8 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க நடக்கலாம். அது வெயிட் லாஸை எய்ம் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடை அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, உங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதிகப்படியா அந்த வயசானவங்களுக்கு வந்துட்டு முட்டி வலிலாம் எதனால வருது அப்படின்னா, முட்டியை வந்துட்டு யங்கா இருக்கும்பொழுது ஆக்டிவா வச்சுக்காத காரணத்தினால தான். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி பிளட் பிரஷர் வராம உங்க உடலை பாதுகாத்துக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வாக்கிங்ல கிடைக்குது. வாக்கிங் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு செருப்பை போட்டோம், நடந்தா போதும்ல நடந்தோம் அப்படின்னு கிடையாது. கரெக்டான ஃபிட்டான ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணணும். முக்கியமா ஷூஸ் வந்துட்டு கரெக்டான ஷூஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னுமேவும் நல்லது. ஏன்னா இந்த வாக்கிங்ல ஸ்லிப்பர்ஸ் எப்படி நீங்க தப்பா சூஸ் பண்ற பட்சத்துல முட்டி வலி சரியாகும்னு சொன்னேன் இல்லையா? முட்டி வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடந்ததுனாலேயே முட்டி ஈஸியா தேஞ்சு போயிடும் நீங்க கரெக்டான ஸ்லிப்பர்ஸ் சூஸ் பண்ணலனா. நல்ல ஷூஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்தோனே வந்துட்டு நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. பட் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆக வேணாம். அட் த சேம் டைம் பிரேக் விட்டு நீங்க நடந்தாலும் உங்களுக்கு நடைப்பயிற்சி அப்படின்றது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. நடங்க, நல்லா நடங்க. நடக்கிறது உங்களுக்கு என்ன கோலோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் கணக்க வந்து நீங்க மாத்திக்கோங்க. இப்ப இனிஷியலி நீங்க 3000 ஸ்டெப்ஸ்ல எய்ம் பண்றீங்கன்னா வாரத்துக்கு 1000 ஸ்டெப்ஸ் நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். எடுத்தோனே 10,000 ஸ்டெப் நடக்கணும், நான் 8 கிலோமீட்டர் இன்னைக்கே நடந்து தீர்வேன் அப்படின்லாம் நீங்க முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் நடங்க, அப்புறம் 2 கிலோமீட்டர் நடங்க, 3 கிலோமீட்டர் நடங்க. ஆனா நடங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.